பிரேக் கோலம். இந்த கதைய பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? 16த் செஞ்சுரில பிரேக் நாட்ல வாழ்ந்த யூதாஸ் மக்கள் செய்யாத தப்புக்காக குற்றம் சாட்டப்படுறாங்க. இதனால அங்க பெரிய கலவரமே வெடிக்குது. இந்த கலவரத்தினால நெறைய பேர் இறந்து போக ஆரம்பிக்கிறாங்க. இந்த கலவரத்த தடுக்கணும் அப்படின்றதுக்காக ராபி லீவ் அப்படின்ற ஒரு பாதிரியார் என்ன பண்றாரு, களிமண்ண புடிச்சு அதுல ஏமெட் அப்படின்ற மாரி ஒரு வார்த்தைய எழுதி அதுக்கு உயிர் குடுக்குறாரு. இப்படி ஏமெட் அப்படின்ற வார்த்தைக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, உண்மை அப்படின்ற மாரி சொல்றாங்க. என்னதான் இவரு யூதாஸ் மக்கள பாதுகாக்கிறதுக்காக இந்த கோலம உருவாக்கியிருந்தாலும், நாட்கள் செல்ல செல்ல இது ரொம்ப வலிமையாவும், ரொம்ப வயலன்ட்டாவும் நடந்துக்க ஆரம்பிக்குது. இதனால இவரு என்ன யோசிக்கிறாரு அப்டின்னா, இத உடனே அழிச்சாகணும் அப்டின்றதுக்காக, இது நெத்தியில எழுதிய இந்த ஏமெட்ல ஈய மட்டும் அழிச்சிடுறாரு. மெட் அப்டின்றதுக்கான அர்த்தம் என்ன அப்டின்னா, அழிஞ்சு போ அப்டின்னு. இதுவும் உடனே அழிஞ்சும் போயிடுது. இந்த கதைய பேஸ் பண்ணியே நெறைய ஃபாரின்ல கதைகள் உருவாக்க ஆரம்பிச்சிருக்காங்க. எக்ஸாம்பிள்க்கு பிராங்கென்ஸ்டைன் போன்ற கதைகள்லாம் இதிலிருந்து பேஸ் பண்ணி எடுக்கப்பட்டது அப்டின்ற மாரி சொல்றாங்க. இந்த மாரி இன்ஃபர்மேட்டிவான விஷயத்துக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.